இனிய சகாக்களே, இதனோட மூணாவது ரிஸ்டரேஷன் ப்ராஜெக்ட். இந்த தடவை சுசுகி சாம்ராயோட வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது அன்பாக்சிங் வீடியோஸ். அதில் இன்றைக்கி பார்ட் 4 இண்டிகேட்டர் அசம்பிளி இல்லைனா பிரிங்கர் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிறோம். இதோட மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெட். ஒயரிங் கிட் அன்பாக்சிங் பண்ணலாம், அதோட சேம் பிராண்டு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $252 ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் $258 வந்து ரியர் இண்டிகேட்டர்ஸோடது. மேனுஃபேக்சர் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா ஒன்று 2022, இன்னொன்று 2023. நான் இதை வாங்கினது 2024 ஜனவரி மாதம். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோகன் மாடலோடது. இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து ஏன்னா $6 அதிகமாக இருக்குது. அப்புறம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே ரெண்டுமே சேமாக இருக்குது. இது வந்து ஒரு டெல்லி பேஸ்ட் கம்பெனி. அப்புறம் ஃபஸ்ட்டு சாம்ராய் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு மேக்ஸ் 100 வருது. அப்புறம் ஷாவ்லினோட ஹெட்லைட், இது எல்லாமே ரவுண்ட் டைப்பில் வரும். அதனால இதோட இண்டிகேட்டர்ஸுமே ரவுண்டாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷோகனோடது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டைப் இல்லைனா பாக்ஸி டைப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். அதனால இதுவுமே பாக்ஸி டைப்பை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ சாம்ராய்க்கு இந்த பாக்ஸி டைப் தான் போடலான்னு இருக்கேன். அப்புறம் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்கோட லென்த்து. ஃப்ரண்ட்டு பாருங்கள் கம்மியாக இருக்குது, பேக் பெருசாக இருக்குது. ஒரு இண்டிகேட்டருக்கு ஒன்று உள்ள ப்ராப்ளமாக இருக்குது. இதே தான் நம்ம மேக்ஸ் 100க்கு வாங்கும்போது ஒரே ஒரு இண்டிகேட்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்புறம் நான் பல்பை நானாக மாட்டி ஃபிக்ஸ் பண்ணேன். இது சேம் பிராண்டு தான், இதுலேயும் அதே மாதிரி தான் நடக்குது. மற்றபடி இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, நார்மல் குவாலிட்டி.